வணக்கம். ரொம்ப நாளாக பல பேர் கேட்டுட்ருக்கீங்க, இந்த ஆரோக்கியம் எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம், எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா பார்த்துட்ருக்கீங்க, அப்போ எப்படி உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போகும்? அது நம்மளுடைய அறியாமை குறிக்குது. நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கல அப்படிங்கிறது நம்மளால் ஒத்துக்க முடியல. நல்லா தான் பார்க்குறேன், நல்லா தான் சாப்பிட்றேன். நல்லா தான் சாப்பிட்றீங்க, தூங்குனீங்களா? நல்லா தான் தூங்குனீங்க, தண்ணி நிறைய குடிச்சிங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட, ஒரு 4 வீல் ஒரு வண்டிக்கு போனால் ஓடணும், அதில் ஒரு வீல் சரியில்லைன்னா கூட அந்த வண்டி ஓடாது. ஓடுமா? ஓடாது. அப்படி உனக்கு தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னா அது மட்டும் பத்தாது, தூக்கம் நல்லா இருக்கணும். தூக்கம் நல்லா இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா? வேறு எதுவும் வேணாமா? இன்னும் சத்தான ஆகாரம் எடுக்கணும். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கா, நல்ல நியூட்ரிஷன் இருக்கா, அதில் வைட்டமின்ஸ் இருக்கா, எல்லா சத்துக்களும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். சில நிறைய பேருக்கு வைட்டமின் டிஏ இப்போலாம் நிறைய குறைபாடு வந்துடுது, வைட்டமின் சி குறைபாடு வருது, கால்சியம் இருக்கிறது இல்லை. ஸோ இது 4மே ஒரு வண்டிக்கு 4 வீல் இருக்கிற மாதிரி உணவு, தூக்கம், இது எல்லாமே நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். உணவு சரியாக இருக்கா, தூக்கம் சரியாக இருக்கா, தண்ணி நிறையா குடிக்கிறீங்களா, தூங்குறீங்களா? இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைனாலும் பிரச்சனை வந்துடும். திரும்ப திரும்ப உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆரோக்கியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலைன்னா, நம்ம முதலீடு போட்டு பின்னாடி எடுக்கிறோங்கிறோம். இன்றைக்கி முதலீடு கேபிட்டல் என்ன சொல்கிறோம், இவ்வளோ முதலீடு போட்டிருக்கோம், இந்த முதலீடு எப்போ எடுப்பேன்? இந்த முதலீடாக நம்ம எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் எடுக்க போகிறோம். ஸோ உன்னுடைய முதலீடு என்ன? உன்னுடைய உடலுக்கு நீ கொடுக்கக்கூடிய முதலீடு என்ன? வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீ சரியாக கொடுத்தா என்றால்தான் உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும். பல பேருக்கு தெரியறதில்ல, உணவை பற்றி நான் விஷயமே கண்டுக்கிறதில்ல, எப்படியோ சாப்பிட்லாம், ஏதோ வாழ்கிறோம். சில பேர் சொல்கிறது எனக்கு வாழ்கிறதுலே இஷ்டம் இல்லை அப்படின்னு. அது வாழ்கிறதுலே இஷ்டம் இல்லைங்கிறது முழுமையாக உன் மனசுலேருந்து வராது, உன் நெஞ்சுக்குள்ளேருந்து வராது. ஏதோ சொல்கிற வேண்டியது, அப்போ கை கால் நடக்க முடியலன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட ஓட வேண்டியது. நீ தான் வாழ்கிறதுக்கே இஷ்டம் இல்லைன்னு சொன்னியே, அப்போ கை கால் வரும்போது அப்போ பதறது. இதெல்லாம் என்னென்னா, உனக்கு உன் உடலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்றதுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம சொல்லக்கூடிய சில சாக்குப்போக்கான விஷயங்களை சொல்லியிருந்தேன். வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ வாழக்கூடிய நாள் வரை பகவான் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் இறைவன் நமக்காக கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், இதில் பலவிதமான மாற்றங்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த உடலுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஒரு நல்ல ஆகாரம், தூக்கம், இதெல்லாம் கொடுத்து இதை நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தால் தான் ஆன்மீக முன்னேற்றம் என்பது கிடைக்கும். சரிங்களா? இப்படியே வச்சுக்கலாம், இப்படியே இருக்கலாம்னு ஒன்றும் பண்ண முடியாது. யோசிச்சு செயல்படுங்க, சிந்திங்க. சிந்திக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. சொல்கிறது நான் சொல்லிவிடுவேன், செய்கிறது நீங்கள் மட்டும்தான் செய்யணும். செய்வீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.